முருங்கைக்கீரை சட்னி தாங்க இன்றைக்கி நம்ம பாட்டி செய்ய போகிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் ஃபுல்லாக பார்க்கலாம் பாட்டி எப்படி செய்கிறாங்கன்னு. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. கொஞ்சம் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு இதெல்லாமே தாளிப்பாக சேர்த்திக்கலாங்க. கொஞ்சம் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் ஜீரகம் சேர்த்திக்கலாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் இதெல்லாமே நம்ம வச்சுருக்கோம். அதையும் நம்ம இது கூட சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுறலாம். அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு இதையும் நம்ம இது கூடவே சேர்த்திடலாங்க. அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இந்த சட்னி கர்ப்பிணி பெண்கள், குழந்தைங்கள் இதெல்லாமே நிறைய பேர் சாப்பிட்லாம். இது ரொம்ப இரும்பு சத்து உள்ளதுங்க. குழந்தைங்க சாப்பிட்லைன்னா கூட இந்த மாதிரி சட்னி பண்ணி கொடுத்திங்கன்னா கூட பிணைஞ்சு சாப்பிட்டுக்குவாங்க. கொஞ்சமாக புளியும் சேர்த்திக்கலாம். இதுக்கு காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா தாங்க சேர்த்திருக்கிறோம். அதையும் சேர்த்தி நல்லா வதக்கி எடுத்துடலாங்க. நம்ம கொஞ்சமாக ஒரு 2 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையை நல்லா அலசி எடுத்து வச்சுருக்காங்க பாட்டி. அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இந்த முருங்கைத்தலை பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருந்தாங்க. இப்போவே நம்ம தேவையான அளவு உப்பும் சேர்த்திக்கலாங்க. நல்லா சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுறலாங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேங்காய் பூ போட்டு நல்லா எண்ணெய் கிளறி விட்டு நிறுத்திடலாங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம அரைக்க போகிறோங்க. அவ்வளோதாங்க, நல்லா வதக்கியாச்சு. நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. சிம்பிளான ஒரு சட்னி தாங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.